ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரி தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு அவிச்சிக்குவோம். அது வேகிற வரையும் நம்ம வெங்காயம்லாம் அரிட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு அவிச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அங்கே பாருங்கள், மசிச்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், வானலில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கும். இப்போ நம்ம கடுகு போட்டுப்போம். கடலைப்பருப்பு போட்டுப்போம். கடலைப்பருப்பு தான் சூப்பராக இருக்குங்க. அந்த மசாலாவோடு இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லா ஒரு 4 வெங்காயம் நான் அரைஞ்சிருக்கேன். வெங்காயம் நல்லா ரொம்பவும் கருவ விடக்கூடாதுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கருத்து விடாமல் கிண்டி ஊற்றிக்குவாங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுப்போம். நம்ம தண்ணி ஊற்றிக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோம். இப்போ மூடி போடும். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம என்ன செய்யணும், இப்போ மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கோம். லைட்டாக கிண்டி விட்டுக்கோம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். நல்லா பூரிக்கிழங்கு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம என்ன செய்யணும், நீங்கள் வீட்டில் கடலை மாவு போட்டுங்க, இல்லை பொட்டுக்கடலை மாவு கூட போட்டு. இங்கே பாருங்கள், நான் பொட்டுக்கடலை கொஞ்சம் அரைச்சி அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா திக்னஸ்க்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. நம்ம இந்த டைமில் என்ன செய்யணும், மல்லித்தழை நல்லா தூவி நம்ம இறக்குனா பூரிக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பூரிக்கு எண்ணெய் சூடு பண்ணணும். சூப்பராக குருமா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி போடுறதுக்கு எண்ணெய் சூடு காமிக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நம்ம இப்போ பாருங்கள், பூரிக்கு நம்ம போட்டுவிடும். நம்ம நல்லா மாவு பிசைஞ்சு ஊற வைக்கிறது தாங்க இருக்குது. நல்லா மாவு வைக்குங்க. பாருங்கள், பூரி எப்படி நல்லா உப்பி வருது பாருங்கள். மாவு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடணும். ஊற வச்சாதான் இது கூட நல்லா உப்பி வரும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்று போடும். எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு காமிக்கிறாங்க. பூரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பூரி கிழங்கு பூரியை மட்டும் காட்டுங்க. பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், செம்மையாக வந்துருக்குதுங்க. பாருங்கள், பூரியை பாருங்கள், அப்படியே இப்படி வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரியே இங்கே பாருங்கள், கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். செம்மையாக வந்துருக்கு பாருங்கள். இதேமாரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க. சூப்பராக பூரி ரெடி ஆகிடுச்சிங்க. நான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குது. இதே மாதிரியே நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.